தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸ் அன்பு இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அம்பேத்கர் மக்கள் மையத்தின் நிறுவன தலைவர் திரு சசிகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அத்துமீறல்கள், வன்கொடுமைகள், அட்டூழியங்கள் தொடர்கதையாகி வருவதை நாம் அறிவோம். அதே போல் 2021 திமுக ஆட்சி கட்டிலில் அமரும் பொழுது பட்டியலின மக்களுக்காக தந்த வாக்குறுதிகள் என்னென்ன, அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா, கடந்த ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்களுக்கு தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் இந்த அரசாங்கம் பட்டியலின மக்களுக்கு அவர்களின் வாழ்வில் வளம் பெற, நலம் பெற பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு கோரிக்கைகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்த நிலையில் அந்த கோரிக்கைகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்பன போன்ற பல்வேறு விவகாரங்கள் நாம் சசிகுமாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வன்கொடுமைகள், பல்வேறு அத்துமீறல்கள், பல்வேறு சாதிய பாகுபாடு ஏற்றத்தாழ்வுகள் தொடர்கதையாக வருவதை நம்ம பார்க்குறோம். இதுதான் கடந்த காலத்தின் வரலாறு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற அடிப்படையில் இப்படியே தான் நம்ம நிறைய சம்பவங்கள் பார்க்குறோம். இந்த ஆட்சியில் கூட சமீபத்தில் இந்த வடகாடு சம்பவமாக இருக்கட்டும் அல்லது வேங்கை வயல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்கதையாக இருக்கிறது. அரசாங்கத்தின் தரப்பில் காவல்துறை நடவடிக்கைகள் எடுத்து வருவதையும் நாம் அறிகிறோம். இருப்பினும் இந்த பிரச்சனைகள் உணர்த்துகின்ற பாடம் என்ன? குறைந்த பாடில்லை, ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருவதே தான் நம்மளுடைய நடைபெறக்கூடிய சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஸோ இந்த ஒரு விவகாரத்தோட தலித் அரசியல், ஆட்சி அதிகாரம், அதிகார பகிர்வு என்பன போன்ற கோரிக்கைகளும் எழுப்புகின்றன. சட்டமன்றத்திற்குள் ஏறக்குறைய 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்காக என்ன பேசுகிறார்கள், எதையாவது சாதித்தார்களா என்பன போன்ற நிறைய விமர்சனங்கள் இதன் மீது இருக்குது, கருத்துக்கள். இப்படி பார்க்குறீங்க சசிகுமார்? பார்த்திங்களா, இப்போது இந்த சாதி பாகுபாடுன்றது தலைமுறையாக நம்ம அதனால் இந்த பட்டியலின மக்கள் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஆளும் பொழுதும், குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இந்த திராவிட கட்சிகள் இந்த பட்டியலின மக்களை நான் எடுத்து நிறுத்துகிறேன், தூக்கி பிடிக்கிறேன், அந்த மக்களுடைய கல்வி கொடுக்குறேன், பொருளாதாரத்தை கொடுக்குறேன், இந்த தீண்டாமையை ஒழிச்சிட்றேன் அப்படின்றது எல்லாமே வெறும் வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த பட்டியலின மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா என்று சொல்லி பார்த்தால் 1% எங்கேயாவது ஒன்று நடக்கும், இவ்வளோதானே தவிர மற்ற எல்லாமே முழுக்க இந்த பட்டியலின மக்களை, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கி தான் ஒவ்வொரு முறையும் அரசு கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. ஆனால் பட்டியலின மக்களை நான் தூக்கி பிடிக்கிறேன் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து எந்த விதத்திலும் அது இந்த மக்களை 1% கூட உயர்த்தவில்லை, கல்வி பொருளாதாரத்தில் உயர்த்தவில்லை. எப்படி நம்ம 10 குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு சில சாப்பாடு போட்டாலும் வளர்ந்துவிடும், அக்கம் பக்கத்தில் வாங்கி சாப்பிட்டு கூட வளர்ந்துவிடும். அப்படி தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க சராசரிக்கும் குறைவாக தான் இருக்கிறார்களே தவிர, இவர்கள் சொல்லுகின்ற போது திராவிட மாடல் அரசு, சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த அரசாங்கம் பட்டியலின மக்களுக்காக எந்த விதத்திலும் உதவிகரமாக இல்லை. எந்த சலுகையிலும் இந்த மக்களுக்கென்று தனியாக செய்யவில்லை. மத்திய அரசு கொடுத்திருக்கின்ற சிறப்பு குறைவு திட்டத்தினுடைய தொகையை கூட கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி பணத்தை அவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனை கட்டினார், ஓமந்தூர் மருத்துவமனை கட்டினார், வீட்டுக்கு எல்லாமே இலவச டிவி கொடுத்தாரு, வண்ண தொலைக்காட்சி பெட்டி, சமத்துவபுரம் கட்டினார். இந்த பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை இவருடைய கட்சிக்காக, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, எல்லோருக்குமான இதெல்லாம் இந்த நிதியிலிருந்து தான் இதெல்லாம் இந்த நிதியில் செஞ்சார் அப்படின்னு உறுதியா? கண்டிப்பாக. அது நம்ம அப்போவே ஊடகங்களில் வந்திருக்குது, பல பத்திரிகை செய்திகள்
பட்டியல் மக்களுக்கான சிறப்பு உட்குறு திட்டத்தினுடைய அதற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை வந்து இந்த இவ்வாறு பயன்படுத்துகிறாங்க. திட்டங்களுக்கு செயல்படுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, மும்பையில், ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்திலலாம் பட்டியலின மக்களுக்கு வந்து நிறைய தட்கோங்கிற மாதிரி ஒரு லோனை கொடுத்து அவனுடைய சுயமாக தொழில் தொடங்க வச்சு 10 லட்சம் 5 லட்சம் ஒரு கடன் உதவி, குறைந்த வட்டி தொகையில் கடன் உதவி வழங்கி அந்த மக்கள் முன்னேறிட்டு இருக்கிறான். இதுதான் அந்த மக்களுடைய முன்னேற்றமே தவிர இங்கேயும் தாட்கோ இருக்கு. தாட்கோ இருக்குது. ஆனால் தாட்கோவில் வந்து நீங்கள் வருஷம் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறப்ப பாருங்கள் தாட்கோவுக்கு எவ்வளோ ஒதுக்குப்பாங்கன்னு. அதாவது சார், இதில் என்னென்னா எலி பிடிக்கிற கதை. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு எல்லோரும் அந்த காட்டில் அந்த காட்டு வயலினுடைய விவசாயி வந்து எல்லாம் வயலில் இருக்கிற எலியெல்லாம் பிடிக்க சொன்னாங்களாம். பிடிக்க சொல்லிட்டு இருக்கிறப்போ எல்லோரும் நீ என்ன பிடிச்ச, நீ என்ன பிடிச்சி, எத்தனை பிடிச்சுன்னு கேட்குறப்போ அப்போ பிடிச்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் 1 பிடிச்சிட்டேன், 2 எலி பிடிச்சிருக்கேன், 3 எலி பிடிச்சிருக்குன்னு. அங்கேருந்து ஒரு குரல் வருது, நீ என்ன பிடிச்சிருக்குன்ட்டு. பிடிக்கிற எலியோட இன்னும் 9 எலி பிடிச்சா மொத்தம் 10 அப்படின்ற ஒரு குரல் வந்து சத்தமாக வெளிவருது. அப்போ இந்த மற்றவங்களுக்கெல்லாம் 10 எலி பிடிச்சிட்டானா. இதுதான் திமுக கட்சியினுடைய, திமுக ஆட்சியினுடைய அவங்களுடைய செயல்பாடு பட்டியலின மக்களுக்கு இப்படி தான் இருக்குது. உலகிலே வேங்க வயல் பிரச்சனை மாதிரி உலகத்தில் எந்த நகரத்துலேயும் நடந்திருக்காது. இது இன்னுமே நம்ம வந்து எல்லோரும் மறந்துடுறாங்க. இதை இன்னும் நம்மளுக்கு ஒரு நெருடலாகவே இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் வாழ்கிறோமா, தமிழ்நாட்டில் வாழ்கிறோமா, நம்ம சட்டத்திட்டங்கள்லாம் உட்பட்டு தான் வாழ்கிறாங்களா அந்த மக்கள்? நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனால் சாதி பாகுபாடு, தீண்டாமை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திராவிட கட்சிகள் அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது ஏற்புடையதாக இல்லையா? அது எப்படி சரியாக இருக்கும் உங்களுக்கு? அவனே கரைச்சிட்டு அவனே அந்த தண்ணியை குடிக்கிறான்னு சொன்னால் குடிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ எவன் வந்து குற்றம் செய்கிறானோ அவனை வந்து கைது பண்ணாமல், எவன் வந்து புகார் கொடுக்குறானோ, எவன் அந்த தண்ணியை குடித்தானோ. நாடு முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு விவகாரம், பெரிய பேசுபொருள், கடுமையான விமர்சனங்களை உண்டாக்கிய ஒரு விவகாரத்தில் கூட இப்படி வந்து அரசாங்கம் பொய் சொல்லிவிட முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அரசாங்கம் இப்போ பார்த்தீங்களா, அரசாங்கம் தான் பொய் சொல்லும். அரசாங்கம்னா அரசாங்கனுடைய அர்த்தம் அரசு இயந்திரம். அரசு இயந்திரம் என்றால் அதிகாரி. இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? காவல்துறை பொய் பேசாத காவல்துறை எதை காட்டுங்க பார்ப்போம். பட்டியலின மக்களுக்கும் மற்ற சாதிக்காருக்கும் அந்த சாதி மோதலை ஏற்படுத்துகிறதே காவல்துறை தான். பட்டியலினத்தவர்கள் மேலே வந்து ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே போகணும், அது ஒரு PCR வழக்கு பதிவு பண்ணணும். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அறியாமையினால், எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதனால என்ன சம்பவம் நடந்துச்சின்னு சொல்லி அவங்க அங்கேயே வந்துட்டு ஒரு போலீஸ்கார ரைட்டரை எழுதணும். அவங்க சொல்கிறதெல்லாம் அதை அப்படியே எழுத வேண்டும். அது வந்து ஒரு DSP ரேங்கில் இருக்கிறவங்க அதை விசாரிக்கணும். அடுத்த வழக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே போகணும். ஆனால் அப்படியே போகிறாங்க. ஒரு புகார் வந்துட்டால் சரி. நம்ம புகார் கொடுக்கறதுக்கு வாரக்கணக்கில் காத்திருக்கணும். இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிட்டார், மீட்டிங் போயிட்டார், அங்கே போயிட்டாருன்ட்டு காவல் நிலையத்துக்கு வெளியே இன்னுமே புகார் கொடுக்குறது தலையை சொரிஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான் அந்த மக்கள். இப்போ பக்கமாக ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் சுடுகாடு கூட இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுக்க பட்டியலின மக்கள் இப்போ இறந்தாங்களா, புதைக்கிறதுக்கு சுடுகாடு கிடையாது. இறந்த பிறகு அவனை புதைக்க சுடுகாடு இவங்க உருவாக்கி கொடுக்கல இன்னும். இவங்க எப்படி வந்து இந்த பட்டியலின மக்களை வந்து நான் வாழ வச்சுட்டேன், தூக்கி பிடிச்சிட்டேன்னு சொல்கிறது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? என்ன ஆதாரம் இருக்குது? தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சர்வே பண்ணி பாருங்கள். சுடுகாடு இருக்கும், பாதை இருக்காது, இல்லைன்னா சுடுகாடே இருக்காது. இங்கேருந்து அந்த உயர் சாதி சுடுகாடுக்காரம்பான், அவன் சுடுகாட்டில் புதைக்கிறதுக்குள்ள சாதி மோதல் பிரச்சனை இப்படி போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பட்டியலின மக்களினுடைய விரோதாட்சி தான் அது. திமுக பொறுத்தவரை குறிப்பாக வட மாவட்டங்களில், மற்ற எல்லா மாவட்டத்திலும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சுடுகாடு நீங்கள் சொன்னீங்க, இறந்த பிறகும் வந்து எங்களால் மரியாதையோடு புதைக்க முடியல, எரிக்க முடியல அப்படின்னு சொல்லி அது அவ்வப்போது ஊடகங்களில் செய்திகளாக வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலான ஊர்களில் இப்படி தான் இருக்கா? ஐயா, பெரும்பாலான ஊர்கள் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மின்மயானம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, சரிங்களா? அதை மறைக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த உருவங்கள் கூட அதை எரித்து கரைச்சி சாம்பலாக போய் விடணும், புதைக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மின்மயானமே வந்தது. நம்மளுடைய உடல்கள் எல்லாம் நம்ம வாழ்ந்தோம் என்ற ஒரு வரலாறும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்களெல்லாம் இந்த மின்மயானத்தையே உருவாக்குனது. பார்த்தீங்களா, இடம் பற்றாக்குறையினால் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நம்ம வந்து அப்படி பண்ணுறோன்றாங்க. அது இல்லை.
இப்போ எப்படி இங்கே யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த டம்ளர் தீண்டாமைக்காக எதிராக உருவாக்குனது இது. நான் குடித்த டம்ளரையும் கழுவ வேண்டும், நீங்கள் குடித்ததையும் கழுவணும். யூஸ் அண்ட் டம்ளர் கொடுத்துட்டா 2 பேரும் தூக்கி எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு நவீனமான தீண்டாமை இதெல்லாம். இதன் அடிப்படையில் தான் இந்த நாட்டில் தான் இந்த பட்டியலின மக்கள் இன்னும் துன்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் வாழ்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்த பிரிட்டிஷ்காரர் கொடுத்த பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்துட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு போகிறான். 12 லட்சம் ஏக்கர். நாங்கள் அதுக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். நாங்கள் டெல்லி வரைக்கும் நம்ம தேசிய அணை வரைக்கும் நேரில் போய் புகார் கொடுத்துருக்கோம், வழக்கு போட்டிருக்கிறோம். இது மட்டும் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களும் இவங்க விட்டு வைக்கல. ஊட்டியில் பழங்குடியின மக்கள் பூர்வ குடிகள் அவர்கள் அவங்களுடைய நிலத்தையும் பிடுங்கிட்டு வனத்துறையை வச்சு அவங்கள அடித்து காலி பண்ணிட்டு அப்படி அதுக்காக நின்று போராடுற மக்கள். நான் ஏற்கனவே கூட இந்த பேட்டியில் நம்ம இதில் அதை பற்றி பேசியிருக்கோம், பல முறை நம்ம பேசியிருக்கோம். பழங்குடியினர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நீங்கள் ஊட்டி போன்ற அந்த அந்த பகுதியில் பழங்குடியினர் என்ன என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? சரி, பழங்குடியில் வந்துட்டு 1881 பிரிட்டிஷ்காரர் வந்து பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து அவங்களுக்கு மேய்ச்சல் நிலமாக கொடுத்துருக்குறாங்க, மலைப்பகுதிக்கு. அங்கே ஒரு 5-6 பிரிவு அந்த பழங்குடி மக்களே வந்து கோத்தர், தோடர், குறும்பஸ், இந்த மாதிரி ஒரு 5-6 பிரிவு இருக்கிறாங்க. இருளர் அப்படி ஒரு பிரிவு. அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த இந்த நிலங்களெல்லாம் சாதி இந்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அவன் வந்து மாதம் 3 மாதம் 4 மாதம் ஒரு முறை வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் லட்சமாக சம்பாதிக்கிறான். இவன் வந்துட்டு அவங்ககிட்ட போய் அந்த மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறாங்க பழங்குடி மக்கள். இவங்களுக்குன்னு கொடுத்தது அது அரசு ரெக்கார்டில் இருக்குது, ஆப்பதிவேட்டில் இருக்குது. பார்த்தா அவங்க பேர் வேறவங்க பேரில் கிரையும் இருக்குது. அந்த இடத்த காலி பண்ணுறதுக்கு மக்களை வந்து வனத்துறை வச்சு விரட்டுறாங்க. அப்படி வனத்துறை வச்சு விரட்டுறப்போ வனத்துறை எதிர்த்து நின்று போராடக்கூடிய சில ஊர்லெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே குறிப்பிட்ட ஊர்களில் இந்த சம்பவம் எங்கே நடக்குது? எனக்கு நம்ம மேல்கோத்தகிரி, நம்ம உதகமண்டலம், கோக்கால் இது சோலூர் மண்டலம். எப்போ நடக்குது இந்த பிரச்சனை? இது காலகாலம் நடந்துகிட்ருக்கு. இப்போவும் நடந்துகிட்ருக்கு. நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து டெல்லி போயிட்டு தேசிய ஆணையத்தில், பழங்குடி தேசிய ஆணையத்தில் புகார் பண்ணியிருக்கிறோம். இப்போ அது சம்மந்தமாக டிஎஃப்ஓவுக்கு லெட்டர் வந்திருக்குது, கலெக்டருக்கு அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி வந்திருக்கு. ஆனால் இன்னமும் கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கலை. அம்பேத்கர் மக்கள் மையத்தின் சார்பாக கடந்த 27ஆம் தேதி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நம்ம தலைமையில். ஆனால் எல்லாம் அதுக்கு மிகப்பெரிய எல்லாம் அரசு எதை முன் வச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? இந்த பழங்குடியின மக்களுடைய நிலத்தை அவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும், ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறவங்களை அகற்றப்பட வேண்டும், வனத்துறையினர் வந்து அத்துமீறி இங்கே நுழைஞ்சிருக்கிறா அவங்க மேலெல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணணும், அவங்களுடைய லேண்டை அவங்களுக்கு விடணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு தான் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனால் அரசு எதை பற்றியுமே செவி கொடுத்து வாங்கிறதாவே இல்லை. அப்போ அப்படிங்கிறப்ப எல்லாம் முழுக்க எல்லாம் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுடைய பினாமிகள் தான் அந்த காடு இதெல்லாம் இவங்ககிட்டருந்து ஆக்கிரமம் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப அது ஒரு பிரச்சனையாக நாங்கள் எதிர்கொண்டுட்ருக்குறோம். இந்த திமுக அரசு இதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மக்கள், பழங்குடியின மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அந்த மக்களை வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. இதே போக்கு நீடித்து அந்த பழங்குடியின மக்களை அழிந்து போகிற சூழ்நிலை ஆகிடும். ஆனால் அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. எந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் எதை நடத்தினாலும் அரசு கவனத்தில் எடுத்துக்கிறதில்ல. அரசு அதிகாரிகள் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது, போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஆறாக ஓடுது. யாரும் எந்த அதிகாரி மேல் அதிகாரிக்கு யாருக்கும் பயம் கிடையாது. இவன் வாங்கி அவனுக்கு தரான், அவன் வாங்கி அவனுக்கு தரான், அப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. இப்போது பட்டியலின மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை இந்த அரசாங்கம் அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை போன்ற இந்த இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் ஆதி திராவிட நலத்துறை இருக்குது, துறை சார்ந்த அமைச்சர் இருக்கார், தாட்கோ இருக்குது, இன்னும் தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் கடன் உதவி இந்த அரசாங்கம் செய்து, ஆதி திராவிடர் நல பள்ளிக்கூடங்கள் இருக்குது, உண்டு உறைவிட பள்ளிக்கூடங்கள் இருக்குது, நிறைய திட்டங்கள் எல்லாமே இந்த அரசாங்கங்கள் அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வப்போது. ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுக்கான பின்புலம் என்ன? இல்லை இதெல்லாம் செய்யணும் ஆனால் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க, இப்போது
இப்போ அது நலத்துறை இருக்குது, நலத்துறை நடத்துகிற பள்ளிக்கூடம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இப்போ பட்டியலின மக்களுக்கு காலங்காலமாக அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அவன் வந்துட்டு அவன் பொருளாதாரத்தில் மெலிஞ்சு இப்போ பொருளாதாரத்தில் அவனை முன்னுக்கு எட்டணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வண்டி வந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருந்தால் என்னுடைய வண்டி 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அப்போ என்னுடைய வண்டி 60 கிலோமீட்டர் வேகப்படுத்தணும். உங்களை 70 கிலோமீட்டர் வேகத்தில் அது உங்கள் வண்டி அதிகப்படுத்திட்டு ஏற்கனவே 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற வண்டி என் வண்டியை 10 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகப்படுத்தினா எப்படி அது வளர்ச்சியாக சொல்ல முடியும்? என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்போ 2001 இப்போ அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அந்த வழக்கில் இது போனதுனால உங்களுக்கு இடைக்கால முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அரசு துறையில் பொது நிறுவனங்களில் அரசு நிதி பெறும் நிறுவனங்கள்லேருந்து மொத்தமாக 19 விழுக்காடு பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிற இதெல்லாம் கணக்கெடுத்து ஏபிசிடி குரூப்புக்கு கீழே குறைவான பதவிகளெல்லாம் நேரடி நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி 91 ஜீவோ நம்பர் அதை போட்டாங்க, அறிவித்தாங்க 2001. இன்றைக்கி 2025, 24 வருடங்கள் ஆகிவிட்டது. 24 ஆண்டுகள். சரிங்களா? இப்போ அந்த அந்த ஜீவோ அப்படியே தான் இருக்குது. அதனால் எந்த செயல்படுத்தப்பட்ட என்ன நன்மைகள் விளைவிச்சிருக்கோம்? இல்லை சார், அந்த ஏபிசி கிரேடு கீழே இருக்கிற வேலைகள் அலுவலகத்தில் ஒரு இந்த வேலை, ஒரு அட்டண்டர் வேலை, ஒரு சீப்பர் வேலை, ஒரு வாட்ச்மேன் வேலை, ஒரு ஓஏ வேலை, சரிங்களா? இப்போ இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் அதை நியமனம் பண்ணியிருந்தால் கூட அந்த கல்வி தகுதி தகுந்த மாதிரி அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து நம்ம இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறோம். எல்லாம் அவுட் சோர்சிங் முறை, எல்லா அலுவலகங்களும் தனியார்மயமாக்கிவிட்டது, தாராளமயமாகிவிட்டது. அப்புறம் நம்ம இடஒதுக்கீடுக்கு போராடி என்ன பண்ணுறது? அரசு வேலைகள் என்ன தனியார் மயம்? டிஎன்பிசி மூலமாக ஆட்கள் இல்லை எடுக்கிறதே இல்லையே. டிஎன்பிசி மூலமாக எத்தனாயிரம் பேர் எடுக்கிறான்? 50,000 பேர் தேவைப்படும்னா 5,000 பேர் எடுக்கிறான். அதுக்கு பல லட்சம் பேர் வந்து ஒரு முறை தேர்வு அடிப்படை எடுத்து அது தொடர்ந்து எடுத்துகிட்டே தானே இருக்காங்க. இல்லை, நீங்கள் வந்து அவுட் சோர்சிங் முறை வந்து நீங்கள் நிப்பாட்டணும்ல. அவுட் சோர்சிங்கில் என்ன பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாருமே அவுட் சோர்சிங் முறை, கான்ட்ராக்ட் முறை. இப்போ எல்லா அலுவலகத்துலேயும் வந்து சும்மா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டாருன்னா அவங்க வாரிசுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவன் அந்த தாலுக்கா அலுவலகத்தில் உதாரணத்துக்கு இறந்துட்டாருன்னா அந்த பையனோ அந்த மகளோ வந்து தாலுக்கா ஆஃபீஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது, வேலை கிடைக்கிற வரைக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் போகுது. இப்போ இபி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அவுட் சோர்சிங் முறை, எல்லாமே கான்ட்ராக்ட். இபியில் எப்படி எத்தனாயிரம் பேர் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம். இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏபிசிடி கீழ் உள்ள அந்த நிலைகளுக்கான வேலைகள் நியமனம் 2001 அரசாணை போடப்பட்டு 2025 24 வருடம் தாண்டி ஆகிவிட்டது. இடையில் ஏறக்குறைய 4 ஆட்சிகள் மாறி இது 4 ஆட்சிகளுமே இது கவனத்தில் ஆமாம், யாருமே கவனத்தில் எடுத்துக்கல. கோரிக்கை முன்வைக்கப்பட்டதா? முன்வைக்கப்பட்ட நினைவூட்டினீங்களா? 2001 ஓபிஎஸ் அந்தந்த காலகட்டத்தில் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தலைவர்கள் நம்ம அதை எடுத்து முன்னெடுத்திருக்கிறாங்க. யாருமே செய்யலை. அரசாணை இருக்குது, அதை செயல்படுத்த வேண்டியது தான் பாக்கி. ஆமாம், ஆனால் அது அப்படியே இருக்குது. சில அரசாணைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசாணை மட்டும் போடுவாங்க, அது எந்த கலெக்டரேட்டுக்கு போகாது, கீழே நகல் மட்டும் போடுவாங்க. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட மாட்டாங்களா? வெளியிட மாட்டாங்க. இல்லை, வெளியிட்டு அரசியலில் வெளியிட்டுருவாங்க. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி, அது மிகப்பெரிய கஷ்டம். அது அரசாணை இருக்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி அதை லீடர்ஸ் எல்லாம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை அமல்படுத்துறது கிடையாது. என்ன சொல்கிறாங்க அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள்? என்ன சொல்கிறாங்க? என்ன அமல்படுத்துறது? என்ன நடைமுறை சிக்கல்? நிதி பற்றாக்குறையா? நிதி பற்றாக்குறை அப்படி சொல்கிறாங்க. நிதி பற்றாக்குறை. நம்ம போயிட்டு நம்ம அது அலுவலர்கிட்ட போய் பார்த்து பேசணும்னா, நான் பேசுகிறேன், நான் ஒரு மந்திரிகிட்ட பேசுகிறேன், மந்திரி பார்க்குறோம், இவ்வளோதான். அது 4 ஆண்டு ஓடிடுது. அப்புறம் 4 வருஷம் முடிஞ்சோடனே அப்புறம் 5வது 1 வருஷம் தேர்தல் பிரச்சனைகள் வந்துடுது. அப்புறம் வழக்கம் போல் தேர்தல் அறிக்கை வந்துடுது. அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு இப்படியே ஓடிடுச்சு. இப்படியே காலங்கள் உருட்டிக்கிட்டே போயிடுறாங்க. இந்த மக்களும் அப்படியே வேறு வழி இல்லாத கந்த ஆடையோட, கிழிச்சு சட்டையோட,
தலைக்கு எண்ணெய் இல்லாத, குடிக்க கூழ் இல்லாத இந்த மக்கள் அப்படி வாழ்ந்துக்கிட்டே தான் போகிறான். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு அவல நிலம் தான் இந்த பட்டியலின மக்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஆட்சி 2021 ஆட்சி மாற்றத்தின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற போது நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாச்சு இல்லையா? இந்த அரசாங்கமும் தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் என்ன கொடுத்தாங்க, அது செயல்படுத்தியிருக்காங்களா? வாக்குறுதி கொடுக்குறதுங்கிறது வந்து அது சாதாரணம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணம். இல்லை பட்டியலின மக்களுக்கான வாக்குறுதி ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் எந்த பட்டியலின மக்கள் தனியாகலாம் ஒன்றும் கிடையாது. தாட்கோன்னு சொல்லுவாங்க. தாட்கோவுக்கு வந்து குறைவான தொகை ஒதுக்குவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு வண்டி வாங்கினார், ஒரு இதை பண்ணார், அதை பண்ணார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ தானே தவிர வேறு ஒன்றும் சொல்லும்படியாக ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எந்த மக்களும் எந்த முன்னெல்லாம் அவனுடைய சொந்த உழைப்பால் தமிழ்நாட்டை விட்டு பெங்களூரு, மும்பை அங்கே இங்கேன்னு போயிட்டு ஒரு வேலைக்கு போய் அவன் வந்து குடும்பத்தை அப்படி நகர்த்திக்கிட்டு தான் இருக்கிறான். படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. பல லட்சம் இளைஞர்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் வீட்டில் தான் இருக்கிறான், சும்மா தான் இருக்கிறான். அவனுக்கு அந்த கல்வி இது வருஷம் புதுமையாக இந்த கல்வி பாடத்திட்டங்கள் உருவாயிருச்சு, அந்த கல்வி உருவாயிருச்சுன்னு சொல்லி படிக்க வைக்கிறான்னு தவிர அவனுக்கு வேலை கொடுக்கறதில்ல. அவன் வீட்டிலே தான் இருக்கிறான். அப்புறம் அவன் 4 பேர்த்தோட சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் போத கலாச்சாரத்துக்கு பழகிடுறான். அதான் இங்கே கஞ்சா சாதாரணமாக தமிழ்நாட்டில் புழக்கம். அரசே விற்கிது டாஸ்மாக் கடை, சாராயம். அப்புறம் இந்த இளைஞனுடைய வாழ்க்கை பால் அடைஞ்சு போயிடுது. இப்போது இந்த தாட்கோ குறித்து சொல்லும்போது, தாட்கோ அப்படின்றது இந்த பட்டியலின மக்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அதில் தொடர்ந்து அந்த தாட்கோ மீது நிறைய குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. நிறைய கருத்துக்கள் உருவாது. ஏன்னா இப்போ பரவலாக அதுக்கான நிதி வழங்கப்படுவதில்லை. ரொம்ப கடினப்பட்டு அந்த லோன் வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு அமிச்சா கூட அந்த வங்கி மேலாளரின் கண் பார்வை எங்களுக்கு கிடைப்பதில்லை. அவர் நினச்சா தான் கொடுக்குறாங்க, நினச்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த தொடர்ந்து வைக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கா அந்த களம்? அது உண்மையால் நிலவரம். இப்போ நம்ம ஒரு தாட்கோவில் வந்து ஒருத்தருக்கு ஒரு டிரைவிங் அவருக்கு தெரியும், அவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் இருக்குது, அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாட்கோவில் போயிட்டு ஒரு அப்ளை பண்ணால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது இதெல்லாம் பண்ணி எல்லாம் சரியாகிட்டு ஓகே தாட்கோவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எந்த சம்மந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வங்கி மேலாளர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் நடக்கும். அங்கே போனால் 1008 சட்டத்திட்டங்கள் சொல்வார். நீ இந்த வங்கியில் உனது பற்று கணக்கு இருக்கா, நீ ஏற்கனவே இங்கே எவ்வளோ உன்னுடைய பணம் பரிவர்த்தனை எவ்வளோ பண்ணியிருக்க, அதெல்லாம் நிபந்தனைகளுக்கு இருக்கா? இதெல்லாம் இருந்தால் தான் கொடுக்கணும்னு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது வந்து அப்போ ஆமாம், அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது தான். ஆமாம். அப்போ அது கேட்பது நியாயம் தானே? இல்லை அப்புறம் அந்த திட்டம் எப்படி உங்களுக்கு மக்கள் மத்தியில் வரும்? இல்லைங்க, அந்த திட்டத்தில் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லைங்க, அவங்க என்ன கேட்பது சரியா தவறா? இல்லை தாட்கோ என்ன சொல்லுவா, நீங்கள் எந்த வந்து உத்தரவாதமும் இல்லாத 25 லட்ச ரூபா நீங்கள் லோன் வாங்கிக்கலான்னு சொல்லி அவன் சொல்லுவான். அது கீழே சொல்லுவான். அதை முடிவு பண்ணுறது கிளை மேலாளர்ன்பான். சரிங்களா? அவர் தான் முடிவு பண்ணுவார். அப்போ முடிவு பண்ணால் எந்த அடிப்படையில் அவர் முடிவு பண்ணணும், எந்த அடிப்படையில் ஆனால் முடிவு பண்ணுறாரு? இல்லை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு இந்த பேங்கில் வந்து வரவு செலவு வச்சுருக்கணும், பல லட்ச ரூபா, ஒரு 10 லட்சத்துக்கு நீ கார் வாங்கினுச்சுன்னா ஒரு 5 லட்ச ரூபா போடணும், இல்லை 3 லட்ச ரூபா நீ டெபாசிட் கட்டணும். 2 பேர் அரசு நிபந்தனைகளில் வந்து அது இருக்குதான்னு கேட்குறேன். இல்லை பேங்க் லோன் கொடுக்குற மேனேஜர்னுடைய ரூலில் இருக்குது, தாட்கோவில் ரூல் இல்லை. நம்ம ஆனால் அந்த ரூலை வந்து ஏற்புடையது தானான்னு கேட்குறேன். ஏற்புடையது தான். இல்லை அந்த தாட்கோ விதிமுறைகளுக்கு எதிரானதா? இல்லை தாட்கோ புரிஞ்சுக்கலாமா? தாட்கோன்றது ஒரு சப்சிடி கொடுக்கறது, அவ்வளோதான். 30%, அதிகபட்சம் 1.5 லட்சம். சரிங்களா? 10 லட்சம் நீ லோன் வாங்கினா 1.5 லட்ச ரூபா சப்சிடி, ஒரு மானியம் 1.30 ஒரு மானியத்தை கொடுத்துருவான். அதை மானியம் நீ கடைச்சி வச்சு கடைசியில் கொடுத்துருவான். இவ்வளவு மட்டும்தான் இந்த தாட்கோ பண்ணும். அதுக்கு மேலே எல்லாமே நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா அந்த வங்கியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி தாட்கோ தொடர்பாக பேசியிருந்தோம். தாட்கோ வந்து ஒரு பெரும் நம்பிக்கை விதைத்தது. அது ஆரம்பித்ததற்கான நோக்கம் மிகச் சரியாக இருந்தது. அது மூலமாக நிறைய இளைஞர்களோட, குறிப்பாக பட்டியலின இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றப்படும், அவர்களோட பொருளாதாரம் மேம்படும், அடுத்த இலக்கை நோக்கி அடைவதற்கு ஒரு பெரிய ஆற்றில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு பெரிய அது கயிறாக அப்படி தான் அது பார்க்கப்பட்டது. அது நோக்கமும் அதுதான். ஆனால் அது நாளடைவில் வெவ்வேறு வடிவங்களில் அது ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இதற்காக தான் அது தொடர்பாக பேசக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா,
தாட்கோவிற்கென தனி வங்கி கொடுங்க, அப்போ இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. ஒருவேளை அப்படி அந்த வங்கி தனி வங்கி அமைக்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா சார்? கண்டிப்பாங்க. இந்த தாட்கோ வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஆனால் அந்த கோரிக்கை வந்து ஏற்புடையதா? நம்மளே வந்து கோரிக்கையா அது? நாங்களே பலமுறை அரசு கோரிக்கை வச்சுருக்கோம், பல அமைப்புகள் வந்து வச்சுருக்கு. விசிகே தலைவர் கூட அவர் அந்த கோரிக்கை வச்சார். அப்போ உங்களுக்கு இந்த தாட்கோ தொடங்கப்பட்ட காலத்தில் அந்த தாட்கோவுக்கு தகுதியான மக்கள் இல்லை ஆரம்ப காலத்தில், சரிங்களா? இப்போது தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறான், ஆனால் தாட்கோ செயல் இழந்து விட்டது, கொடுக்கல. அப்போ ஆக மொத்தம் ஆரம்ப காலத்துலேயும் அந்த பட்டியல் மக்கள் அப்படி தான் இருக்கான், இப்போவும் அப்படி தான் இருக்கிறோம், சரிங்களா? இது நம்ம காலங்காலமாக என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா, அதில் நான் லோன் அப்ளை பண்ண என்னென்ன விதிமுறைகள் சார் இருக்குது? யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சார்? என்னென்ன தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறாங்க சார்? முதல்ல இல்லை, லோன் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்தணுமா, ரைட்டு, என்ன நடத்தணும்? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பத்தி குச்சி செய்கிறோம், ஒரு குடிசை தொழில் செய்கிறோம், அதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா செலவாகுது. அப்போ மெட்டீரியல் மூலம் இதெல்லாம் வாங்கணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அது நீங்கள் எந்த இடத்துல அந்த கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்க, அப்போ அந்த இடம் வந்து சொந்த இடமா வேணும். அப்படி இல்லைன்னா சொந்த இடமா வேணும். சொந்த இடமா வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம பேரில் இருக்கணும். ஒரு 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடணும், சரிங்களா? அதுலேயே 50% பட்டியலின மக்கள் முடிஞ்சிடும். அது ஒரே கண்டிஷனில் முடிஞ்சிடும். ஏன்னா சொந்த இடமும் அவங்ககிட்ட இல்லை, வேறு ஒருத்தரும் அவனுக்கு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்த கடையும் எவனும் விடுறதில்ல, சரிங்களா? அதை தாண்டி 1-2 அந்த நிபந்தனைகளே கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்கே சார். இதுலேயே ஒரு தளர்வுகள் தேவைப்படுதில்ல அடிப்படையிலே? கண்டிப்பாக. அது ஏதாவது இல்லை, நிபந்தனையற்ற கொடுக்கணும். அதாவது படிச்சிருக்கான், இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, 10வது படிச்சிருக்கானா, அந்த தகுதியெல்லாம் பார்த்துட்டு அவன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், அவனுக்கு 50,000 ரூபா டெபாசிட் கட்டியிருக்கணும். அந்த பேங்க் மேனேஜர் நீ அவங்க தாட்கோ சொல்லிட்டு போயிடுவான், நான் எப்படி வசூல் பண்ணுறது? அப்போ வண்டி 10 லட்சம்னா நீ 2 லட்சம் கொடுன்றான், டெபாசிட் கட்டுங்கிறான் பேங்க் மேனேஜர். அதுக்காக தான் தனி வங்கி தொடங்கணும்னு நம்ம பல அமைப்புகள் பல காலமாக நம்ம அதை சொல்லிகிட்ருக்கோம். அரசு முன்னிறுத்துறது தாட்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதனால் சாதாரணமாக தாட்கோவில் வந்து எந்த லோனும் வாங்க முடியாது. அவங்க எப்படி அதை செலவு பண்ண மீதி அரசுக்கு அனுப்புகிறாங்கன்னா, உங்களுக்கு வேறு எங்கேயாவது வந்து கேட்ரிங் காலேஜ் நடத்துவாங்க, யாராவது உயர்ந்த சாதிக்காரர், அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபண்டை ஒதுக்கிட்டு இந்த மக்கள் வந்து இந்த கேட்ரிங் எப்படி அவங்களுக்கு ஒதுக்க முடியும்? இது பட்டியல் இனத்தவர்களுக்கானதான் பிரத்யேக பட்டியலின மக்கள் தான் நாங்கள் கேட்ரிங் படிக்கிறான், கேட்ரிங் அங்கே தான் படிக்கிறான். பட்டியலின மக்களுடைய இந்த மாணவன் இத்தனை வருஷம் இந்த இதில் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை கணக்கு காட்டிட்டு வேற ஒருத்தன் வாங்கிப்பான். இப்போ நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி அங்கெல்லாம் பார்த்தீங்களா, சில பட்டியலின மக்களுக்கு நீ லாரி வாங்கியிருக்க, டாரஸ் லாரி வாங்கியிருக்க, நீ 15 லட்ச ரூபா வாங்கியிருக்க, 35 ரூபா கட்டணும். கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதில் வந்து வேலை செய்வார். அது வந்து அந்த காலத்தில் வேலை செய்யக்கூடிய பண்ணையாள் அவருக்கு தாட்கோவும் தெரியாது, டாரஸ் லாரியும் தெரியாது. அவருக்கு தெரியாது, அவர் தான் உரிமையாளரே தெரியாது, அவர் வேலை தெரியாது, அவருக்கு உரிமையாளரும் தெரியாது. அவரே அந்த லாரி வந்துச்சுன்னா அவர் தான் டயர் கழுவி விட்டுருப்பாரு, அவர் தான் எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் பேரில் தான் இருக்கும். அந்த காட்டு விவசாயியினுடைய முதலாளி அவர் என்ன பண்ணுவார்னா இவர் பேரில் எல்லாமே வாங்கிப்பார். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மேனேஜர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார், எல்லாம் உயர்ந்த அதிகாரம் இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே காது அறியாத அந்த வேலையெல்லாம் நடந்துடும். அப்புறம் இதுதான் இந்த தாட்கோனுடைய உள்ள நிலவரம். இதுதான், நீங்கள் தகுதியான நபர் நிறைய பேர். இதை தடுக்க முடியலையா? இந்த குளறுபடிகளை தடுக்க முடியலையா? அரசு தான் சார் தடுக்கணும். அரசு வந்து சிவியராக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சாதி ஒழிப்புன்னு சொல்லி இப்படியான தகவல்கள் வெளிவந்த பிறகாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? பட்டியலின மக்கள் குறிப்பிட்ட அந்த நாமக்கல்ல நான் சொல்கிறேன். ஐயா, அது வந்து அவங்க கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அவங்க கட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ பட்டியலின மக்கள் பாதிச்சாங்களா, அங்கே போய் நின்றுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அதான் முன்ன பேசுன மாதிரி அவன் நின்றுட்டுருக்கிறான். அவன் வெறும் இப்போவுமே இன்னுமே மனு கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறான். அவனுக்கு உண்டான அதிகாரம் கிடையாதே. இப்போ நீங்கள் சொன்ன 44 எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு சொன்னால் எம்எல்ஏ வந்துட்டு எல்லோரும் ஒரு கட்சி சார்ந்துருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய கொரோனாவை மீறி இவங்க என்ன பேச முடியும்? பட்டியலின மக்களுடைய சமுதாயத்தினுடைய நடந்து கொண்டிருக்கிற அவல் நிலையை பேசக்கூடிய எம்எல்ஏ யாருமே இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை. நீங்கள் எடுத்து சட்டசபை விவாதத்தில் எடுத்து பாருங்கள், என்னென்ன கேள்வி நேரத்தில் எடுத்து பாருங்கள், யாரும் அது சம்மந்தமாக பேச முடியாது. பேசிவிட்டு அவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது. அப்படி தேவைப்பட்டு பேசிவிட்டு அவர் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது.
அப்படி ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு நெருக்கடி தான். அவங்க எந்த தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிறுக்கு பிடி தான். வேறு என்ன பண்ணுறது? இப்படி தான் இந்த அவல நிலையில் தான் தலித் அமைப்புகளும் அமைப்பு நடத்துகிற தலைவர்களும் இப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. இந்த மக்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் அப்படி தான் இருக்குது. வேறு வழியே இல்லை. இந்த சாபக்கேடு, இந்த பட்டியலின மக்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த நாட்டில் பிறந்தது, இது ஒரு சாபக்கேடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பட்டியலின மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அல்லது பட்டியலின மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு நிறைய அமைப்பு இயக்கங்கள், விசிகா, புரட்சி பாரதம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள கட்சிகள்லாம் நிறைய இருக்குது தானே. இருந்தால் கூட எதுவுமே பண்ணல, எதுவுமே நடக்கலை அப்படின்ற குரல்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது இப்போ பல அமைப்புகள், நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இப்போ என்ன கேட்டால் இன்னும் தோன்றணும்னு சொல்கிறேன். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த மக்களுக்கு. சில அமைப்புகள் இப்போ நம்ம அமைப்பு சிறு அமைப்பாக இருந்தாலும் நான் முன்னெடுத்துக்கின்ற விஷயத்தை பெரிய கட்சிகள் எடுக்க முடியாது. கூட்டணி கட்சி இப்போ அம்பேத்கர் மக்கள் மையம் என்னென்ன பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நம்ம அந்த பஞ்சமினில் தான் நம்ம முக்கியமாக எடுக்கிறோம். ஏன்னா அதுதான் வாழ்வாதாரத்துக்கு ஒரு அசட் இருந்தால் தான் அவன் அதுக்கு மேலே அந்த அரசு நம்பி இருக்க மாட்டான். பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக நம்ம இந்த அமர்வில் கூட தொடர்ச்சியாக பேசுகிறோம். ரொம்ப காலமாக விவரம் தெரிஞ்ச நாட்களிலிருந்து இந்த பஞ்சமி நிலம் மீட்பு தமிழகத்தில் பேசுபொருளாகவே இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நம்ம ஆழ ஆராயும் பொழுது நிறைய இடியாப்ப சிக்கல் இருக்கிறது. அது 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 சாத்தியப்படுமா? இல்லைங்க, கண்டிப்பாக அரசியல் களத்தில் அது ஒரு கோரிக்கை முழக்கமாக முன்வைக்கப்படுமா? முன்வைக்கிறாங்க, அது சாத்தியப்படுத்த முடியுமா? இல்லைங்க, இப்போ நீங்கள் இந்த பஞ்சமி நிலம் யார் ஆக்கிரமம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஆள். இப்போ ஓபிஎஸ் இது 40 ஏக்கர் சொன்னாங்க, சரிங்களா? இப்போ என்னால் எப்படி அதை மீட்க முடியுமா? இப்போ இவ்வளவு பெரிய ஆட்கள் கையில் அந்த பஞ்சமி நிலம் இருக்கிறதுனால உங்களால் முடியாது, அரசாங்கத்தால் முடியும் அல்லவா? அரசாங்கம் உடனே முடியும். அரசாங்கம் உயர் சாதிக்காரன் தான் எல்லாமே வச்சிட்ருக்கிறான். இப்போ 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் அவன் தான் அரசியல் நடத்துகிற தேர்தல் செலவுக்கு அவன் தான் பணம் கொடுக்குறான். எனக்காக நீங்கள் அவங்ககிட்ட 20 ஏக்கரை நீ பிடியும் கொடுத்தீங்கன்னா அவன் அரசியல் செலவுக்கு பணம் தருவானா? அந்த எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏவை ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் பணம் தரான். அப்போ எனக்காக அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பிடிங்கி தர முடியாது இந்த அரசாங்கம். அப்போ எனக்கு என்ன தேவை? சசிகுமார் குறிப்பிடுவது போன்று ஒவ்வொரு ஆக்கிரமிப்புக்கு பின்னால் அந்த ஆக்கிரமிப்பாளர்களோட பங்களிப்பு அரசாங்கத்திற்கு அளப்பரியது. அப்போ இது சாத்தியமே இல்லையோ? இருக்குது சார். எப்படி இருக்குன்னா, இந்த தலித் அமைப்புகள், அந்த தலித் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை சிவிராக்கப்பட்டால் அந்த பட்டியலின மக்களுக்கு அரசு கொடுத்த நிலத்தை எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோ அதெல்லாம் பதிவு ரத்து செய்யப்படும்னு சொல்லி அப்படி ஒரு சட்டமெல்லாம் நிறைய இருக்குது. அந்த சட்டத்தை அமுல்படுத்தினால்தான் இது சாத்தியக்கூறு. அது வரைக்கும் இப்போ நம்மளும் அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கோம், கொண்டுட்டு வந்திருக்கிறோம் ஓரளவுக்கு. இப்போ ஒரு ஏக்கரை இப்போ ஆத்தூர் பக்கமெல்லாம் கூட பல ஏக்கர் மீட்டாங்க. அது மிகப்பெரிய அது எப்படி மீட்கிறாங்கன்னா, அந்த ஆக்கிரமிப்பாளர்கிட்ட நேரடியாக நம்ம பேசுகிறோம். அவர் 10 ஏக்கரை வச்சுருக்கிறேன், எனக்கு வாழ்வாதாரம் இதுதான், என் பிள்ளைக்கு 5 ஏக்கரை கொடுத்துட்றோன்னா அரசுக்கிட்ட பேசுகிறார். நம்ம கொடுக்குற நெருக்கடியில் அமைப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லி கொடுக்குற நெருக்கடினால அந்த அரசு அவங்ககிட்ட பேசி ஒரு 5 ஏக்கர் 8 ஏக்கர் தரான். 300 ஏக்கர் 400 ஏக்கர் வச்சுக்கிறவங்களாம் இருக்கிறான். அவங்ககிட்டலாம் இந்த அரசாங்கமே மோத முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இதுதான் இதுக்காக தான் நம்ம பாடுபட்டுருக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை உறுதியாக வரும் கண்டிப்பாக. அப்புறம் சில வழக்குகள் போட்டு வழக்கினுடைய வழக்குகள் நிறைய தீர்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை வழக்கு நம்மளுக்கே பேசுகிறதுக்கு வழக்கமாக எல்லா தலித் லீடர்ஸும் இதை தான் பேசுகிறாங்க. எல்லா விவாதங்களும் இது நடக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அது செய்கிறன்றான், ஆனால் செய்கிறதில்ல. அந்த மக்கள் அதை நம்பி இருக்கிறான். அதை மீட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அதிகாரம் நம்ம கைக்கு நம்ம ஒரு 10-20 ஆண்டுகள் நம்ம எடுத்துட்டு பஞ்சமி மீட்பு தொடர்பாக பேசிட்டு இருக்கும்போது
ஒரு சதுரடி நிலமா மீட்கப்பட்டிருக்கு அது வரைக்கும்? இருக்கு மீட்கப்பட்டிருக்கு. மீட்கப்பட்டிருக்கு எங்க? மீட்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா இப்போ ஆத்தூரில் கூட மீட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் மீட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் எல்லாம் மீட்ருக்கு. எவ்வளோ இடங்கள் மீட்கப்பட்டிருக்கு? ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 30 ஏக்கர் 40 மீட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில், யார் ஆக்கிரமிப்பில் இருந்தது? அது நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருந்தா, அது ஆக்கிரமிப்பாளர் வந்து அவர் வலுவில் இருந்து நம்ம வலுவாக இருந்த ஒரு ஏரியாவில் வேறு வழி இல்லாத அவன் வந்து அவங்க அப்பா வாங்கினது அவனுக்கு தெரியாது, இப்படி ஏமாத்தின சொத்து அவனுக்கு தெரியாது, அவன் மிதமிஞ்சின சொத்து வச்சுருக்கான் போடான்னு சொல்லிவிடுறான். நீங்கள் சென்னையில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, அதெல்லாம் மீட்க முடியாது. அரசு வந்து ஏன்னா ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பலம் வாய்ந்தவர்களா? ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள். மீறி நம்ம அது ஒரு கட்டத்துக்கு மேலே போனோம்னா தலித் லீடர் வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பான், போலீஸ் வருவான், கஞ்சா வச்சுக்கிறம்பான், சாராய் வச்சுக்கிறம்பான், எல்லாமே வந்து நெருக்கடி கொடுப்பான். சமூக ஆர்வலர் கொஞ்ச நாள் இருப்பான், அவன் வேறு வழியில் பைத்தியம் முடிச்சு போயிடுவான். அதனால் இதை தாண்டியும் நம்ம மீட்க நம்பிக்கை இருக்குது. நம்ம சரியாக நிறைய வழக்கினுடைய தீர்ப்புகள் இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்து பேப்பர் ஒர்க் மூலியமாக போயிட்டுருக்கோம். ஒரு ஊருக்கு அந்த மக்களை திரட்டி அந்தந்த தாலுக்கா அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை பதிவு பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த நேஷ்னல் கமிஷன் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுது. அது மூலிமா ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. உறுதியாக நம்ம வெற்றி பெறுவோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்போ தமிழகத்தில் ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது தலித் அரசியலோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தலித் அரசியல் வந்து எப்பொழுதுமே இந்த தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடையின் கீழே சேராதவர்கள் எல்லோரும் வந்து இந்த பரம்பரையை எடுத்துக்கிட்டிங்களா, இதில் பெரும்பாலும் வந்து அது நிர்வாகத்தில் இருந்தது. அதனால் யார் பேச்சும் கேட்குற மாதிரியும் இல்லை. இந்த திராவிட கட்சிகள் முழுமையாக அகற்றப்பட்டால் மட்டுமே இந்த தலித் அரசியல் வந்து மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தலித் அரசியலை எல்லாமே திராவிட கட்சிகள் விழுங்கிறது. எந்த தலைவர் வந்தாலும் திராவிட கட்சிகள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறது திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் ஒன்று தான் சார். திராவிட கட்சி தான். திராவிடத்தின் பேரால் நடத்தப்படுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சிகள் தான். அதில் வந்து ஒரு குறிப்பாக ஏடிஎம்கேனா திமுக அதை விட ரொம்ப மோசம்னு சொல்லலாம். இது வந்து திராவிட மாடல் அரசுன்னு தானே திருப்பி இந்த அரசு சொல்லிகிட்டே இருக்கு. ஆமாம், அப்போ திராவிட மாடல் அரசுனா பெரும்பாலும் பட்டியலின மக்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து தமிழர்கள் பறையர் குடிகள் நிறைய வந்துடுறாங்க. அப்போ பறையர் குடிகள் வந்த பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ தமிழராக மாறிடுறாங்க அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ தமிழராக மாறிட்டா இவங்க திராவிடர்ன்றாங்க. நம்ம திராவிடர்ன்றதே இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். திராவிடர் என்பதே இல்லை, இது வந்து தமிழர்களை அழித்து ஒழிக்க உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. திராவிட இனம் என்பது இல்லை அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அனைவருக்குமான அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்குமான அரசியல், அப்போ அனைவருக்குமான பங்களிப்பு இருக்கணும்ல. அதிகார பகிர்வு. திராவிட மாடல் அரசு என்பது அனைவருக்குமான அரசு, இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அனைவருக்குமான அரசு தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக திமுக ஸ்டாலின் ஐயா வந்து ஆட்சி அமைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைவருக்கும் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா? இந்த பட்டியலின மக்கள்லாம் இப்போ விசிகே அவங்களோட ரொம்ப கூட இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே வட மாவட்டத்தில் இருக்கிற ஆதி திராவிடர்களுடைய பறையர்களுடைய வாக்கை வாங்கி தான் வந்து இன்றைக்கி ஆட்சி கட்டல் அமர்ந்திருக்குது. அவங்க கூட்டணிக்கு வந்து ஒரு 2 மினிஸ்டர் கொடுத்துருக்கலாமே. அப்போ நான் 2 பேர்த்துக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்தா அவங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இன்றைக்கி பஞ்சமி நிலத்துக்கு ஒரு சிவியரான ஒரு நடவடிக்கை அவங்களால எடுக்க முடியுமில்ல, செஞ்சுருக்கணுமே. அனைவருக்குமான அரசு. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்கிறோம், ரைட்டு. தமிழக அரசு ஓகே, இவ்வளோ இதுதான் பொருள்படும். இப்படி தான் பொருள்படும். அனைவருக்குமான அரசு என்றால் இதுதான் பொருள்படும். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வந்து கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோடு பார்க்கும் பொழுது கூட்டணி ஆட்சி அப்படின்னு விசிக தலைவர், காங்கிரஸ் எல்லாமே இந்த கருத்தை முன் வச்சாங்க. ஆனால் சமீபத்தில் விசிக தலைவர் திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, 26 வந்து இது சாத்தியம் இல்லை, இந்த முழக்கங்கள் வந்து இருக்குது, ஆனால் 26 வந்து இது சாத்தியம் இல்லை, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வேணால் இதை நாங்கள் முன்வைக்கலாம், கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதிகார பகிர்வை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 26 இந்த குறைந்தபட்ச இந்த முழக்கத்தை முன்வைப்பதில் கூட ஏன் தயங்குறாங்க?
இல்லை இப்போது இந்த கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பிஜேபி கூட்டணி அமைச்ச பிறகு திமுக கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து மைனஸ், திமுகவுக்கு ப்ளஸ். ஏன்னா இவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதை வந்து திமுக ரொம்ப புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அவங்க வேறு எந்த விதத்துலேயும் திமுக அரசு வந்து அழுத்தமோ எதுவுமே கொடுக்க முடியாது. வெளியே வந்து பேட்டி கொடுக்கலாமே தவிர ஒன்றும் இல்லை, நாங்கள் நினச்சா வேறு கதவுகள் திறக்க முடியும், வேறு பாதைகளை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்களே. முடியாது. சொல்லலாம், அரசியலுக்காக சொல்லலாம். நீங்கள் அப்படி பண்ணணும்னா மக்கள் நல கூட்டணிங்கிற மாதிரி மூணாவது போய் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி நிலைமைக்கு தான் அது போகும். அப்படி போகிறதுக்கு எந்த தலைவரும் வந்து விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த கூட்டணி கட்சிகள் அதிகப்படியான எந்த சீட்டும் வாங்க முடியாது. வலியுறுத்தலாம், கேட்கலாம். அது அவர் கூட என்ன சொன்னார், நம்ம கேட்போம், கொடுக்கலாம், அதே வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொன்னார். அப்போ அதில் என்ன இருக்குது? இவ்வளோ தான். அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் எதுவுமே பேசுறதில்ல. விசிக தலைவர் கூட அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாரு, ஓகே, வேறு வழி இல்லை சார். இப்போ திமுக கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேறு எந்த வித ஆப்ஷனும் கிடையாது. அப்போ திமுக என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் 2026 தேர்தலை அவங்க சந்திப்பாங்க. இல்லை, இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவோம். மார்க்சிஸ்ட் கூட சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, 21 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக வந்து ஆட்சி அமைத்து விடும், அதனால் நான் திமுகவுக்கு ஆதரவு தந்தோம், அதனால தான் நாங்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டோம், ஆனால் இப்போ அப்படி வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எப்போ தேர்தல் நிதி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் 15 கோடியும் இன்னொரு கம்யூனிஸ்ட் 10 கோடியும் வாங்கினாங்களோ, சரிங்களா, அதோடு வந்து கம்யூனிஸ்டினுடைய கொள்கை சித்தாந்தம் எல்லாம் திராவிட கட்சிகளோட அதோடு முடிஞ்சிருச்சு. அவர்கள் அந்த தலைவர்கள் சண்முக ஐயா வந்து அவர் ஒரு செயல் வீரர், அவர் அந்த மாவட்டத்தை அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர், அதுக்காக அவர் வந்து பேசுகிறாரே தவிர திமுக கிட்ட எந்த விதத்துலேயும் கூட்டணி கட்சிகள் ஒரு சீட்டு சேர்த்து கூடுதலாக பெறலாம் முடியாது, வாய்ப்புகளே இல்லை. திமுக அதுக்கு எதுக்கு இறங்கி வர வாய்ப்பில்லை. அதே மாதிரி கூட்டணி கட்சின்றது இந்த திராவிட கட்சிகளுக்கு கனவுல கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. கூட்டணியில் பங்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதில் வந்து 84, 86 காங்கிரஸ் திமுக இந்த முழக்கத்தை முன்வைத்து அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே, ஆனால் அது வந்து இல்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளாதுன்றது. அதே மாதிரி ராஜாஜியோட அண்ணா கூட்டணி வைத்தது, அப்போ இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அது என்ன வாதம்னு எனக்கு புரியல. இப்போ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் விசிகே அதில் கூட்டணி இருக்கு, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அதுதான் நிறுத்தணும் உண்மையை தவிர, இப்போ விசிகே கூட்டணி இருக்குது, 2 மினிஸ்டர் கொடுத்துட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இது வந்து தவறான வாதம், கட்டமைப்பு. இது கட்டமைப்பு. இது வந்து ஒரு இவர்கள் எண்ணங்களை மக்கள் மீது திணித்து மக்கள் மேலே வைக்கிறாங்க. இப்போ மந்திரி சபையில் இடம் பெறத்துக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? விசிகா 2 அமைச்சர் வர்றதை ஏன் மக்கள் விரும்புவாங்க? மக்கள் யார் விரும்ப மாட்டாங்களா என்ன? எடுப்பாங்க. இது வந்து இது மக்களை வந்து இப்படி சொல்லி சமாளிக்கக்கூடிய திறன் தான் இது. அதிமுக பாஜக கூட்டணி அது வந்து திமுகவிற்கு ஒரு பெரும் பலனை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது கண்டிப்பாக. இப்போ ஏன்னா திமுக இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமான ஆட்சி. ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. அவர் தான் நம்ம ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அவர் வந்து தலையிட்டு அவர் தான் பொறுப்பேற்றுக்கு நம்ம சொல்லவில்லை. ஆனாலும் அந்த மாவட்ட நிர்வாகத்தை அவர் சரியாக சரியாக இயங்க சொல்லி வச்சுட்டாருன்னா சரியாக இருந்திருக்கும். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்றது அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அது கவனம் செலுத்துறதும் இல்லை. இப்போ நம்மளுக்கு தெரிந்த வகையில் நம்ம களத்தில் இருந்து பார்க்கும்போது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்குது. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது, வரக்கூடாதுன்றதுல அடிப்படையில் திமுக பின்னடைவுன்னு சொல்கிறீங்க. இப்போ 4 ஆண்டுகளில் என்ன சார், என்ன அதிருப்தி, என்ன மக்கள் அதிருப்தியில் இருப்பதா சொல்ல வரீங்க? இல்லை, மக்கள் இப்போ விலைவாசிகள் கட்டுப்படுத்த முடியல, சரிங்களா, வேலை வாய்ப்பு இல்லை, கல்வி இப்போ வந்து பார்த்திங்களா, இப்போ சாதாரண
ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 40,000 ரூபா ஃபீஸ். 40,000. அது பெரிய கேஜிக்கு 40,000. தனியார் பள்ளிகளில். தனியார் பள்ளிகளில். அரசு பள்ளிகள் சும்மா எல்லாம் அங்கே பால் அடிஞ்சு அப்படியே கிடக்குது, அவலங்களாக இருக்குது. சும்மா வந்து பத்திரிகையில் இத்தனை பேர் சேர்ந்துட்டான் அத்தனை பேர் சேர்ந்துட்டான்னு போடுறாங்களே தவிர கட்டமைப்புகள் கிடையாது. அந்த தனியார் கல்வி நோக்கி பள்ளிகளை நோக்கி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கே சார். ஐயா அப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்களா, இப்போ இந்தி எதிர்ப்பு திமுக, இருமொழி கொள்கை, சரிங்களா, இந்த 3வது மொழி யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ இந்தி பிரச்சார சபா நடத்துகிற தேர்வில் போன வருஷம் 3.5 லட்சம் பேர் பரிச்சு தேர்வு எழுதிக்கலாம் தமிழ்நாட்டில், சரிங்களா. மகாராஷ்டிராவில் 1.25 லட்சம் பேர் தான், 1,15,000 பேர் எழுதிக்கிறோம். கேரளாவிலையும் கர்நாடகாவில் 25,000 பேர் தான். அப்போ இவங்க இந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் அந்த தேர்தல் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் நடத்துவாங்க. இந்தியை எதிர்க்கவில்லை சார், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் தான் சொல்கிறாங்க. இல்லை அது எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இந்தி திணிப்பு கூட எடுத்துக்கலாம். 3.5 கோடி பேர் கூட தேர்வு எழுதுங்கன்றாங்க. ஆனால் இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். அப்போ நீங்கள் வந்து இந்தி வந்து தமிழ்நாட்டு தமிழ் பிரச்சாரம் எங்கே போச்சு? எதிர்ப்பு சொல்கிறது ரைட்டு, திணிப்பு தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க ரைட்டு, ஓகே. அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களே திணிக்கிறதுல அப்போ எப்படி போய் இத்தனை பேர் வருவான்? ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கர்நாடகா கேரளாவில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு ஹிந்தி இருக்குது. அவனே இந்த தேர்தலில் வந்து 25,000 பேர் தான் எழுதுகிறான் இந்த தேர்வில். ஆனால் இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் நடக்கும், ஜூலையில் அக்டோபரில் அது 7-8 கட்டமாக நடத்துவாங்க போல இருக்குது. அதுக்கு 3,75,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறான் தமிழ்நாட்டில், சரிங்களா. இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் தேனாறு பாலாறுலாம் எதுவுமே ஓடலை. அதெல்லாம் இவங்க அப்படி ஒரு கட்டமைச்சிருக்கிறாங்க. எப்போதாவது அப்படி ஓடியதா எனக்கு தெரியல. எப்போதாவது ஓடிருக்கு. ஓடாத இந்த வார்த்தை சொல்ல மாட்டானே. ஆறும் பாலும் ஏன் கம்பேர் பண்ணுறான்? நம்ம தாத்தா காலத்தில் ஓடி இருக்கும்ல. காங்கிரஸ் காலத்தில் நல்லா தானே இருந்திருக்கோம். காங்கிரஸ் காலத்தில் நல்லா தானே இருந்திருக்கோம். அப்போ வந்து காமராஜர் பீரியடில் யாராவது குடிச்சிருக்காங்கன்னா வாயுதி பிடிச்சாங்கல்ல, அதெல்லாம் பாலாறு ஓடுறதுக்கு உண்டானது தானே. நம்ம அப்படி தானே எடுத்துக்கணும். அதுக்குன்னு 6 ஊரில் ஓடனா ஊர் எப்படி இருக்கும்? அப்படி பொருள் இல்லை. அதனால் அப்போ குடித்தவனை பிடிச்சாங்க. இன்றைக்கி வந்து படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஊர் பூரா டாஸ்மார்க் கடைகள். அதை தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பான ஆட்சியெல்லாம் யாரும் சொல்லலை. அதனால் பிஜேபி அதிமுக ஆதரிக்க வேண்டிய சூழல் இந்த மக்களுக்கு இருக்குது. மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களால் நாங்கள் அனைவரின் இல்லத்திலும் அனைவரின் மனதிலும் நாங்கள் இருக்கோம். உறுதியாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்ட் 2 அப்படின்னு நம்பிக்கை விதைக்கிறார்கள். எப்படி? கண்டிப்பாக இவங்க நம்பிக்கை விதைக்கலாம். அந்த மகளிர் குடும்ப பெண்களை கேட்டதான் சொல்லுவாங்க. 1 கிலோ பருப்பு எவ்வளோ அப்போ விற்றுச்சு, இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்க, சரிங்களா. அப்போ இந்த டாஸ்மார்க் கடையை விட்டு எங்கள் புருஷன் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு 700 ரூபா சம்பளத்தில் ஒரு 200 ரூபா செலவு பண்ணி 600 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி உனக்கு 1000 ரூபா வருதுன்னு 600 ரூபாய்க்கு குடிச்சு போடுறான், 200 ரூபா தான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இன்றைக்கி விலைவாசி வெங்காயத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்களா, விலைவாசிகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பஸ்ஸுக்கு இலவசம்னு சொல்லிட்டு விலைவாசியெல்லாம் ஸ்டாலின் ஏற்றிட்டாரு, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் குமரிக்கிட்டு இருக்கிறான். மனக்குமரலில் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஊருக்குள்ளே களத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். அவங்க மேலே உச்சியிலேருந்து உட்காந்துட்டு நம்ம 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்க நம்மளுக்கு வாக்களிச்சிடும், அவன் செழிப்பாக இருப்பான், செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேணா நினச்சிக்கலாமே தவிர, ஆனால் நிலை அப்படி இல்லை. நல்லது சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.